ஷேய் நந்தி நந்தி பேசுகிறடா. கணக்கு கிரிமினல் கேஸ் கணக்கை வெளியே எடுக்கார். அவர் தான் எடுக்கணும். 7 ஜென்மமாக தண்டனை கொடுக்கல. அதான் சொல்லுறாருல, 7 ஜென்மமாக இந்த மானிட பிறவியை படைச்சோம்டா. நந்தி என்னை கூப்பிடுவார், நந்திங்க வாடா, 7 ஜென்மம் நான் படைச்சேன்டா, தண்டனை கொடுக்கலடா. இந்த ஜென்மத்தில் கையை காலை வீசி வாரா. சரணாய ஓட்டு முத்திரை கேட்கக்கூடாதுடா. நான் குர்சியில் உட்காந்து கணக்கு போட்டிருக்கேன். 5-6 வருஷம் கணக்கு நான் போட்டிருக்கேன்டா. ஏன் எடுக்காமன்னு உட்காந்து ஓட்டு தான் அந்த கேள்வி தான் கேட்கார். அப்போ கடவுள்லாம் தெரியாத அளவுக்கு விளையாடுதானா? இல்லை புரிஞ்சுக்கோ, முக்கால் சத்தியம். உள்ளே என்ன கூத்து அடிச்சிருக்கான். கிரிமினல் கேஸில் உள்ளே போனது ரிஜிட் அடித்ததே தப்பு. அந்த ரிஜிட்டை இப்போ பிடிக்கார். கிரிமினல் கேஸில் உள்ள தெக்குப்பாளையம் ராஜபாளையம் ஏற்றுனதை உள்ள நீதிமன்றத்தில் எல்லா கணக்கில் நுப்பாட்டி கிரிமினல்லாம் எப்படி எல்லாம் உள்ளே இடிச்சிருக்கான். கேஸ் வழக்காடுது, அரெஸ்ட் பண்ணு, இத்தனை பேர் தூக்கு அப்படிங்கிற கணக்கு போட்டதுக்கு எடுக்கலை. எல்லா கணக்குலையும் உள்ள காவல்துறையில் 90 நாள் ராஜபாளையம் தாலுகா விருதுநகர் மாவட்டம். ஏன்னா இவங்க கவர்மெண்ட்டுங்கிற கணக்கு வழக்கறிஞரை வச்சு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வச்சு கிளியர் பண்ணிட்டான். ஏன்னா சிவலிங்க கொடி வரக்கூடாது, விளக்கு வரக்கூடாது, இடிச்சிடணும், தட்டிடணும். அந்த வெறியில் இந்த 5 வருஷமாக நாக்கை கடித்து அழிச்சிட்டான். அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா? ஆட்சி ஆள்றடா, விவசாயத்துக்கு தான் ஆட்சி ஆளணும். உனக்கு குறுக்க மறுக்க எல்லாம் இடிக்க போகாததுக்கு ஆண்டவன் கொடுக்கல, பகவான் கொடுக்கல. ஆட்சி ஆள்றவன் 25 மாநிலம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இலங்கை சுழல். இலங்கையில் தொடவே மாட்டான். ஐயா ஆலயம் கோயிலில் எந்த இதுனா தொடவே மாட்டான். அவன் ஜோலியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பான். மற்ற மாநிலத்திலையும் போய்கிட்டே இருப்பான். தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு தமிழ் வார்த்தை பேசுகிறவன் ஏன் நாக்க கடிக்காது? உள்ளே இறங்கி தீயா வராரு, அக்கினி மாதிரி வராரு, தூக்கி போட்டு எரிச்சு போடுவார். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு காலை மிதித்து அரசியல்வாதியை மிதித்து வச்சுருக்காரு. சரியா? 13 செயலராக 13 கம்பி என்னன்னு தெரியுமா? விவசாயம்னா என்னன்னு தெரியுமாடா? அந்த விவசாயத்தில் நீ நோய் வச்சுருந்தாரு, அட்டாக்கு ப்ரெஷரு நொடுக்கு உனக்கு இருந்தாலும் விவசாயம் பண்ணுறான். உள்ளே தூக்கி போடுறான். உள்ளே தூக்கி போட்டு இராணுவ வானரப்பாட மிதித்து தள்ளுவான். விவசாயம் பண்ணுறான். அந்த டைமில் மழை எல்லாமே இறக்கி எல்லாமே தண்ணி செல்லோட்டமாக கொடுப்பார். வேலை பாடுறா, விவசாயத்தை பண்ணுறான். விவசாயத்தை அழிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி கிரிமினலில் வெளியே எடுக்கார். உள்ளே இடிச்சு போட்டால் 90 நாளைக்கு உள்ளே இருக்கலாமா? ஒரு இடத்துல போனால் டக்குன்னு வேலையை அதுக்கு தான் ஆட்சி ஆள்றவன் தப்பு செய்கிறவனு தண்டனை கொடுக்கணும். ஒரு பிள்ளைகளை கொள்ளுதான், அதை உடனே அவனை பிடிக்க முடியுதா? பிறகு அதுக்கு நொடுக்கு அதிகாரிகளை போட்டு பிடிச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சு வச்சுருக்க? தமிழ்நாட்டில் எத்தனை பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளை பூரா கொண்டிருக்க, எத்தனை மது போதைகளை விட்டு கொண்டிருக்க. இதுதான் கிரிமினலை தூக்குதார். நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட பட்டு மெத்தையில் படுத்து நாக்கள் இழுத்து உள்ளே விட்டு நக்கிட்டு அதுக்கப்புறம் தேனை ஊற்றி நக்குத. உனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையாடா? இல்லை, ஆட்சி ஆள்றவனுக்கு அப்படி உனக்கு ஒரு வாழ்க்கையா? ஆண்டவன் பகவான் என்ன கொடுத்தார்? மக்கள், ஏழை எளிய மக்கள். மன்னராட்சியில் விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. ஐயா கொடுத்துருக்கார், பூமியில் படி அளக்கார், அதை பார்த்துக்கோ. நல்ல ஆடைகளை மூடி போயிருந்தால் மன்னராட்சியில் கொடுத்தான். அதுக்கப்புறம் வர அந்த பேப்பரை அடித்து நாசம் பண்ணி கந்தல் கோலமாக ஆக்கி இப்போ நிற்கி ஓட்டு முத்திரை வாங்குற தமிழ்நாடு முழுவதும் என்ன நீதிமன்றத்தில் நிற்கி தெரியுதா? ஒரு அரசியல்வாதி ஒரு தொகுதியில் நின்னவன், வேட்பாளர் நின்னவன், காகித பேப்பர் ஆதார கார்டில் எல்லாம் வீசி எரிஞ்சிருக்கான். அந்த வீசி எரிஞ்சுன்னா ஆதார கார்டை வச்சு தூக்குவார். எல்லாம் நீயே தப்பு செய்ய, நீயே மாட்டு. 2 பக்கமும் தப்பு. அரசியல்வாதி தப்பு, ஓட்டு முத்திரை போடுறவன் தப்பு, எல்லா கவர்மெண்ட் வளர்க்குறவன் தப்பு, எல்லாத்துலேயும் தப்புக்கு நீதிமன்றத்தில் உள்ள ஏற்றிட்டார். விதிக்கு எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம் அலற விடுவார். இல்லை விவசாயம் தான். 13 செயலரை எப்படி போடுவாங்க? அப்போ நேரம் எப்படி போடுதானே பாரு. எதுக்கு ஐயா மீசை திருப்பி உட்காந்துருக்காரு? வாடா அப்படின்னு உட்காந்துருக்காரு. பொட்ட பேலை, அரசியல்வாதி பொட்ட பேலை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். தீயா பறக்காரு. எவனை கை வைக்கணும், எந்த இடத்துல அவனை தூக்கி அந்த கணக்கில் நிற்கார். உறங்க மாட்டேங்கார். வருவார், லிங்கத்தில் உட்காந்துருப்பார். நாங்களே எங்களுக்கே ஒரு 2 நிமிஷம் தூக்கம் கிடையாது. எங்கே போகிறாரு எங்கே வாராருன்னே தெரியல. அந்த மாதிரி ஸ்பீடில் நிற்கார் ஐயா. ஒழுங்கா போ, துவைச்சி போடுவார். துவைச்சி பொட்ட பேலை, அரசியல்வாதி பொட்ட பேலை. ஓட்டு முத்திரை கேட்கலாமாடா? பொட்ட பே தான் கேட்பான்.
கடவுளை அவமதித்து பொட்ட பேர் தான் கேட்பான். நீ தமிழ்நாடு மூலம் பொட்ட பேடா, கேடு கட்ட பொட்ட பேல முக்கால் சதியவிடா.